கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, விசுவாச உறவுகளே, சிறப்பாக கிரேஸ் டிவியினுடைய நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய திருப்பெயரிலே புத்தாண்டின் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த புதிய ஆண்டின் துவக்க காலங்களிலே உங்களோடு கிரேஸ் டிவியின் வழியாக கடவுள் பேசும்படியாக எனக்கு அருளின வாய்ப்புக்காக ஆண்டவரை உங்களோடு இணைந்து போற்றுகின்றேன். அந்த வாய்ப்பினை ஏற்படுத்தி தந்த த கிரேஸ் டிவியின் நிறுவனர் திரு சந்திரமோகன் ஐயா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தின் மக்களுக்கும் த கிரேஸ் டிவியின் மீது அதிக ஈடுபாடும் அக்கறையும் கொண்டுள்ள ஒவ்வொருவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துதலை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ஒரு புதிய ஆண்டினை கடவுள் அவருடைய பேர் அருளினாலே நமக்கு அருளி செய்திருக்கின்றார். இந்த ஆண்டின் துவக்கம் நம் ஒவ்வொருவரிலும் கடவுளுடைய பெரிதான அருளையும் அவருடைய அன்பையும் அதன் ஊடாக அமைதியையும் ஆரோக்கியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகின்றோம். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அத்தியாயம் நம் அனைவருக்கும் அறிந்த ஒரு பகுதி. இஸ்ரவேல் மக்கள் கடவுளின் வாக்குறுதியை பெற்று தான் வாக்குறுதிக்கப்பட்ட இடத்தை நோக்கி அவர்கள் வந்து யோர்தானுக்கு முன் நின்று அதை கடந்து அந்த வாக்குறுதியை உரிமைப்படுத்துவதற்கு அங்கே காத்திருக்கிறார்கள். இது ஒரு தங்களை தூய்மைப்படுத்தி கொள்ளுவதற்கு அங்கே இயேசுவா தம் இஸ்ரேல் மக்களுக்கு அறிவுறுத்துகின்றார். ஆக இந்த ஆண்டின் துவக்க காலங்கள் கூட நமக்கு அருளப்பட்டுகிற நாட்கள் நம்மை நாம் ஆய்ந்தறிந்து பார்த்து கொள்வதற்கும் நம்மை இன்னும் முன்னோக்கி செல்வதற்கு நம்மை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கும் ஒரு பொன்னான தருணங்களாகவும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. யோசுவா 3ஆம் அத்தியாயம் 11ஆம் திருவாக்கியம், இதோ உலகனைத்தின் ஆண்டவரது உடன்படிக்கை பேழை உங்கள் முன் யோர்தானை கடக்கின்றது. ஆக உடன்படிக்கையின் ஆண்டவர் நம் முன் செல்லட்டும். இந்த புதிய ஆண்டிலே அன்புக்குரியவர்களே, எத்தகைய தடைகள் யோர்தானை போல நம் முன்னோக்கி செல்ல முடியாமல் இருந்தாலும் உடன்படிக்கையை நம்மோடு உறுதிப்படுத்தின ஆண்டவர் நம் முன் செல்லட்டும் என்ற அர்ப்பணிப்போடு நம்ம இந்த வாக்கியங்களை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, யோர்தானின் முன் நிற்கின்ற இஸ்ரவேல் மக்களுடைய மனநிலை, இந்த யோர்தானை எப்படி நாம் கடந்து செல்வது? ஆக பெரும் இரைச்சலின் சத்தத்தை விட அவருடைய உள்ளத்தின் அந்த பதபதைப்பு அந்த யோர்தானுக்கு முன் பெரும் அச்சத்தை அவர்கள் முன் கொண்டு வருகின்றது. ஒருவேளை நம்முடைய வாழ்விலும் கூட இந்த புதிய ஆண்டை பெற்றிருக்கிற நாம் இந்த நாட்கள் எப்படிப்பட்டதாக இருக்குமோ, இது எத்தகைய ஒரு காலகட்டமாய் நமக்கு அமையுமோ என்ற அச்சமும் பயமும் பதட்டமும் நிறைந்தவர்களாக கூட நாம் இருந்திருக்கிறோம். அதே நேரத்தில் இஸ்ரவேல் மக்களுடைய பின்னிட்டு பார்க்கின்ற வாழ்க்கையை பார்க்கின்ற போது ஒரு 40 ஆண்டு காலம் ஒரு வனாந்தர பயணம், அதை தாண்டி பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட ஒரு 400 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைத்தன வாழ்வு. ஆக இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஆண்டவர் இங்கே யோசுவாவின் வழியாக ஒரு நம்பிக்கை நிறைந்த வார்த்தையை சொல்லி அங்கே அவளை முன்னிறுத்தி செல்வதை நாம் இங்கே பார்க்கின்றோம். குறிப்பாக இங்கே உடன்படிக்கையின் பேழை என்பது ஒரு முக்கியமான ஆண்டவருடைய உடனிருப்பை உறுதிப்படுத்துகின்ற ஒரு அடையாளமாக இருக்கின்றது. ஏனென்றால் இஸ்ரவேலின் மக்கள் வாழ்விலே அவளை இந்த உடன்படிக்கையின் மூலமாக இணைத்து அவர்களுக்கு வாழ்வளித்து வந்த ஆண்டவர் தொடர்ந்து இந்த உடன்படிக்கையின் பேழை வழியாகவே தம்முடைய இருப்பை அவர் உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆக இங்கே யோசுவா சொல்லுகின்றார், உலகம் அனைத்தையும் ஆண்டவரது உடன்படிக்கையின் பேழை உங்கள் முன்னே செல்லட்டும் என்றிருக்கிறார். இந்த உடன்படிக்கை பேழை கடவுளுடைய
உடனிருப்பை உறுதிப்படுத்துகிற ஒரு அடையாளமாக இருக்கின்றது. ஆக அன்புக்குரியவர்களே, இது நம்மை அறிந்த கடவுள் இந்த அறியப்படாத காலங்கள் எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று ஏங்கினாலும் நம்மை அறிந்த கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்கின்ற இந்த நம்பிக்கையை இந்த அடையாளம் நமக்கு உணர்த்துகின்றது. ஏனென்றால் நம்மை தாயின் வயிற்றிலிருந்து தெரிந்தெடுத்த கடவுள், நம்மை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவர். எனவே நாம் எதிர்நோக்கி இருக்கிற நாட்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்றும் கவலை கொள்ளாமல், நம்மை அறிந்த கடவுள், என்னை அறிந்த கடவுள், என்னை தாயின் வயிற்றிலிருந்து தெரிந்து கொண்ட கடவுள் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை உறுதிப்படுத்துகின்ற ஒரு கட்டமாக இருக்கின்றது. ஆக இந்த பேழை எப்போதெல்லாம் இஸ்ரவேல் மக்களோடு இருந்ததோ அப்போதெல்லாம் அவர்கள் வாழ்வு பெற்றார்கள். அவர்களுக்கு பெருத்த நன்மைகள் அருளப்பட்டது. ஆபத்துகளில் இருந்து பாதுகாக்கப்பட்டார்கள். அவர்கள் எதையெல்லாம் தடையூறாக இருந்ததோ அதையெல்லாம் நீங்கி முன்னோக்கி அவர்கள் சென்றதை திருமறை நமக்கு அநேக இடங்களிலே சுட்டி காட்டுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆக கடவுளுடைய உடனிருப்பை உறுதிப்படுத்துகின்ற இந்த உடன்படிக்கை பேழை என்பது நம்முடைய வாழ்விலும் அந்த உடன்படிக்கையின் உறவை, கடவுளின் உடனிருப்பை நாம் உறுதியோடு பற்றி நாம் இந்த புதிய ஆண்டிலே நம்மை வழிநடத்துகிற கடவுளை நாம் முன்னடக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஆக இந்த உடன்படிக்கை பேழையில் இருந்த பொருட்கள் என்ன என்ன என்பது நமக்கு எல்லாமே தெரியும். அதில் என்னென்ன இருந்ததுன்னா, மோசேயின் வழியாக கொடுத்த 10 கட்டளை, ஆரோனின் துளிர்ந்த கோல், மூன்றாவதாக மன்னா இருந்த ஜாடி இருந்தது. இந்த மூன்றும் நமக்கு உணர்த்துகின்ற உண்மை எதுவாக இருக்கிறது என்றால் 10 கட்டளைகள். ஆக இந்த உடன்படிக்கை பேழை கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்துகிற அதே நேரத்தில் இந்த கட்டளை நமக்கு உணர்த்துகின்ற விஷயம், நாம் விருப்பப்படி வாழாமல் அவரது வழியில் நடக்க நம்மை அழைப்பு விடுக்கிறது. இந்த 10 கட்டளை என்பது நமக்கு உணர்த்துகிற உண்மை என்றென்றால், நம் விருப்பப்படி வாழாமல் கடவுளது வழியிலே நடக்கவும், கடவுளுடைய சித்தத்துக்கு ஏற்றவளாய், விருப்பத்துக்கு ஏற்றவளாய் வாழவும் நம்மை உட்புகுத்துகிறது இந்த 10 கட்டளையில். ஆக அன்புக்குரியவர்களே, கடவுள் நம் முன் செல்லட்டும் என்று நினைத்திருக்கிற நாம் கடவுளுடைய இந்த வார்த்தையின் வழியே இந்த புதிய ஆண்டை நாம் கடந்து செல்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உபாகமம் 1ஆம் அத்தியாயம் 32, 33ஆம் வாக்கியத்திலே, உங்கள் கடவுளாகிய கர்த்தர் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும், இரவில் அக்னியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. ஆக அன்புக்குரியவர்களே, உங்கள் கடவுளாகிய கர்த்தர் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும். ஆக நாம் செல்ல வேண்டிய வழியை நமக்கு காட்டும் கர்த்தர், அந்த பாதையிலே பயணிப்பதற்கு வேண்டிய பாதுகாப்பின் உடனிருப்பையும் வழங்குகிறவர் அவரே. ஆக இங்கே அதைதான் இந்த கட்டளை நமக்கு உணர்த்துகிறது. சங்கீதம் 128 1ஆம் வாக்கியத்தில், அந்த திருவாக்கியங்களிலே கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷர் பேறு பெற்றவர் என்று சொல்லப்படுகின்றது. ஆக அன்புக்குரியவர்களே, அவர் வழியில் நடக்கின்ற போது நமக்கு பயம் இல்லை. அவர் வழியில் நாம் நடக்கின்ற போது பாதுகாப்பு அருளுகின்றார். அவர் வழியில் நாம் நடக்கின்ற போது நமக்கு செவ்வையானதை தருகின்றார். இன்னும் ஏசாயா 48ஆம் அதிகாரம் 17, 18ஆம் திருவாக்கியங்களிலே நாம் படிக்கின்ற போது, அவர் என்னை பயனுள்ளவற்றை போதித்து செல்ல வேண்டிய வழியிலே என்னை நடத்துகிறவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக நாம் செல்ல வேண்டிய வழியிலே நம்மை நடத்துகிற கர்த்தர். அது தாவீது
எக்காலத்திலும் கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன், எனவே நான் நசைக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்கிறார். ஆக அன்புக்குரியவர்களே, இந்த 10 கட்டளை நமக்கு உணர்த்துகிற ஒன்று, நாம் விருப்பப்படி வாழ்வதற்கு அல்ல, கடவுளின் விருப்பத்துக்கு ஏற்றபடி நாம் வாழ்வதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அடையாளம் என்பதை நாம் உணர்ந்திருக்கிறோம். கடவுள் நம்மோடு இருக்கிறார், அவருடைய வார்த்தை நம்மோடு இருக்கிறது என்றால் நாம் விருப்பத்துக்கு அல்ல, கடவுளின் விருப்பத்துக்கு நம்மை இந்த புதிய ஆண்டில் அர்ப்பணிக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற போது அங்கே ஆரோனின் துளிர்ந்த கோல், இது எது நமக்கு அடையாளப்படுத்துகிறது என்றால், உயிரற்ற சூழலிலும் வாழ்வு தருவதற்கான ஒரு அடையாளத்தை நமக்கு உணர்த்துகின்றது. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் திருவாக்கியத்தில், இதோ ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு தளிர் தோன்றி துளிர்விடும், அதன் வேர்களில் கிளை வளர்ந்து கனி தரும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. பொதுவாக வாழ்வு அற்று போய்விட்டது, இனி நமக்கு எதிர்நோக்கு அல்ல, யோர்தானுக்கு முன் நின்று கொண்டிருக்கிற இந்த இஸ்ரேல் மக்கள் இந்த பெரும் நீண்ட இந்த யோர்தானின் ஆற்றை எப்படி நாம் கடப்பது என்று அங்கலாய்த்து கொண்டிருந்த சூழலில் இனி வாழ்வு இல்லை, இதோடு முடிந்தது என்ற எண்ணத்தில் இருக்கிறவர்களுக்கு இந்த உடன்படிக்கையின் பேழை அது அடையாளப்படுத்துகிற அந்த நோக்கம் என்பது, உங்களுக்கு வாழ்வு உண்டு என்பதை இந்த ஆரோனின் துளிர்ந்த கோல் உறுதிப்படுத்துகின்றது. உடன்படிக்கையின் பேழையை சுமந்து வருகிற லேவியரின் கால்கள் அந்த யோர்தானின் தண்ணீரில் பட்டவுடனே அது ஒரு குவியலாக இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக வாழ்வு அற்று போனது, இனி எங்களுக்கு எதிர்நோக்கு இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிற அவர்களுக்கு இங்கே வாழ்வு உண்டு என்பதை உறுதிப்படுது. நம்முடைய வாழ்விலும் கூட இந்த புதிய ஆண்டு, இந்த புதிய நாட்கள் எப்படிப்பட்டதாக இருக்குமோ, அல்லது நம்மை பல கவலைகள் மீண்டும் பின்னிட்டு இழக்கின்ற ஒரு சூழலில், நமக்கு ஏற்படுகிற குடும்ப பிரச்சனைகள், நமக்கு உண்டாகுகின்ற பல்வேறு இடர்பாடுகள், வியாதிகள், நமக்கு ஏற்படுகிற பற்றாக்குறைகள், குடும்பத்தின் கவலைகள் நம்மை பல வகையில் இப்படி பயமுறுத்தி அச்சப்படுத்தி வாழ்வு அற்ற ஒரு நிலைக்கு தள்ளுகின்ற ஒரு சூழலில், நம்முடைய உடல் சுகவீனங்கள் நம்மை கொன்றடிக்கின்ற ஒரு நிலையில் உங்களுக்கு வாழ்வு உண்டு என்பதை உறுதிப்படுத்துகின்ற ஒன்றாக இருக்கின்றது. ஆக இங்கே யோசுவாவின் மூலமாய் இங்கே முன்னெடுக்கின்ற இந்த நம்பிக்கைக்குரிய வார்த்தைகள் இதனுடைய பேழையின் ஒட்டுமொத்த அடையாளத்தையும் நமக்கு இங்கே முன்னிறுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆக சங்கீதக்காரன் குறிப்பிடுவது போல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறீர், முது கோலும் முது தடியும் என்னை தேற்றும். ஒருவேளை இந்த நாட்கள் நமக்கு அப்படிப்பட்ட அச்சங்களை, அப்படிப்பட்ட தடைவூறுகளை நமக்கு முன் நின்றாலும், உடன்படிக்கையின் உறவை நம்மிடையே புதுப்பித்து வழிநடத்துகிற ஆண்டவர் நம் முன் செல்கின்றார். வாழ்வு அற்ற நிலைகளிலும் நம் வாழ்வு துளிர்க்கும் என்பதை இந்த ஆரோனின் துளிர்ந்த கோல் நமக்கு உணர்த்துகின்றது. ஆக இனி நமக்கு புது வாழ்வு அருளப்படுகிறது என்பதற்கான அடையாளங்களாக இவை உணர்த்தப்படுகின்றது. அந்த நம்பிக்கையை நோக்கி நம்மை பயணிக்க நம்மை இவைகள் அடையாளப்படுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். நிறைவாக அங்கே உடன்படிக்கையின் பேழையில் இந்த மன்னா வைக்கப்பட்ட சாடி நமக்கு உணர்த்துவது எது? எதிர்கால தேவைகளில் உன்னை விட்டு விலகேன் என்ற வாக்குறுதியின் அடையாளமாக இருக்கிறது. உன்னுடைய எதிர்கால தேவை எதுவாய் இருப்பினும், உன்னுடைய எதிர்கால நாட்கள் எப்படிப்பட்டதாக இருக்கும் என்கின்ற நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற இறைவன் நம்மை விட்டு விலகுவதில்லை என்கின்ற வாக்குறுதியின் அடையாளமாக அந்த மன்னாவின் ஜாடி வைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆக நம்முடைய வாழ்விலே எதையெல்லாம் சாத்தியப்படாது என்றெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோமோ, அது
கடவுளாலே சாத்தியப்படும் என்பதை இந்த மன்னாவின் சாடி நமக்கு உணர்த்துகிறது. ஆக இஸ்ரவேல் மக்கள் அந்த வனாந்தரத்திலே தங்களுக்கு வாழ்வுண்டா, தாங்கள் போஷிக்கப்படுவோமா, அதுக்கு ஏற்ற சாத்தியங்கள் எதுவுமே இல்லையே என்று அங்கலாய்த்திருந்த சூழலில்தான் அவர்களுக்கு மன்னா அருளப்பட்டது. அதே போல இந்த புதிய ஆண்டிலும் கூட கடவுள் நம்முடைய தேவைகளை நாம் எதிர்பார்ப்பை விட மேலானவற்றை நமக்கு தந்தருளுவார் என்கின்ற அடையாளத்தை தான் இந்த உடன்படிக்கை பெயரிலிருந்த மன்னாவின் சாடி நமக்கு உணர்த்துகின்றது. ஆக நம் ஆண்டவர் இந்த உடன்படிக்கையின் உறவின் வழியாக நம்மோடு இருக்கிறார் என்பதை உணர்த்துவது மட்டுமல்ல, இந்த புதிய ஆண்டு புதிய காலம் நமக்கு எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்பதையும் இந்த 3 அடையாளத்தின் மூலமாக நமக்கு உறுதிப்படுத்துகின்றார். ஒருவேளை யோர்தானை போல பல்வேறு தடைகள் நமக்கு இருக்கலாம். நம்முடைய குடும்பத்தின் பாரம், நம் பணியின் பாரம், நம் வியாபாரத்தில் ஏற்படுகிற பெருத்த அச்சங்கள், நம் பிள்ளைகள் குறித்த கவலைகள், நம் உடல் சுகவீனங்களை குறித்த கவலைகள், இப்படி பெருத்த இடர்பாடுகள் நமக்கு யோர்தான் எப்படிப்பட்ட ஒரு இரைச்சலை உண்டு பண்ணுகிறதோ அப்படிப்பட்ட இரைச்சலை, நம் மன அமைதியை கெடுத்து போடுகின்ற இப்படிப்பட்ட இரைச்சல்கள் நமக்கு தடைவுறுகளாக இருக்கலாம். ஆனால் ஒன்றை நீங்கள் தீர்மானித்து கொள்ளுங்கள், நம் அழைத்த கடவுள், நம்மை தாயின் கருவிலிருந்து நம்மை அறிந்து கொண்ட கடவுள், நம்மை பெயர் சொல்லி அழைத்த கடவுள், நம்மோடு இந்த உடன்படிக்கையின் உறவை புதுப்பிக்க வல்ல ஆண்டவர் முன் செல்கிறார் என்பதை நாம் இந்த நாட்களில் நாம் உறுதியாக நாம் விசுவாசிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட கடவுள் நம் முன் செல்லட்டும், கடவுள் நம் முன் நடக்கட்டும் என்கின்ற அந்த அறைகூவலை இந்த நாட்களிலே நாம் உறுதியாக ஏற்றுக்கொள்வோம். கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் கொண்டு போய்விடுகிறார். ஆக நம் உண்மை மெய்ப்பராகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வழியும் வாய்மையும் வாழ்வுமானவர். அவர் வழியாய் உட்பொறிவசிப்போர், நானே வாசல் என்று அவர் சொல்லியிருக்கிறார். கிறிஸ்துவாகிய வாசல் வழியாக உட்பொறிவசிப்போர் ரட்சிப்பை கண்டடைவார்கள், உள்ளும் புறமும் மேய்ச்சலை அவர் காண்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட புதிய உடன்படிக்கையின் காரணராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியையும் வாய்மையும் வாழ்வையும் நாம் உறுதியேற்றுக் கொள்வோம். நமக்கு எல்லாவற்றையும் அருளுகின்ற ஆண்டவர், நம் தடைகளை எல்லாம் தகர்த்தி நம்மை செவ்வையான வழியில் நடத்துகின்ற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆக அவருடைய பிரசன்னம் எப்போதும் நம்மை விட்டு விலகுவதில்லை என்கிற அந்த உறுதியான நம்பிக்கையில் நம் அனைவரையும் அவர் கரங்களில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் இனி என்னுடைய விருப்பத்துக்கு அல்ல, உம்முடைய விருப்பத்தின் வழியிலே நான் நடப்பேன். எத்தகைய வாழ்வின் தடைகள் இருந்தாலும் என் கடவுள் என்னோடு கூட இருக்கிறார் என்கின்ற அந்த நம்பிக்கையின் அடையாளத்தை நான் உறுதிப்படுத்தி கொள்வேன். ஒருவேளை எனக்கு சாத்தியப்படாது, இது நடக்காது என்றெல்லாம் எண்ணப்பட்டாலும் என் கடவுள் என்னோடு இருக்கிறார், கடவுளால் கூடாதது ஒன்றும் இல்லை என்கின்ற அந்த உறுதியான நம்பிக்கையில் இந்த புதிய நாட்களை கடந்து செல்வோம். கடவுள் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம்முடைய சந்ததியையும் வரும் நாட்களையும் நம்முடைய எல்லா நலன்களையும் தேவைகளையும் சந்தித்து நம்மை வழிநடத்தி நம்மை காப்பாராக. ஆமென். இறைவேண்டல் செய்வோம். எல்லா நன்மைகளுக்கும் நல்வாழ்வுக்கும் ஊற்றும் உறைவிடமாயிருக்கிற எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய அன்பு கடவுளே, இந்த மனமகிழ்ச்சியான ஒரு புதிய நாளில் இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் சாமி. ஒவ்வொரு நாளிலும் உம்முடைய பேரன்பாலும் உம்முடைய பேரு இரக்கத்தினாலும் நிறைத்து புதிய தொடக்கத்தை தந்து, புதிய வாழ்வை தந்து, புதிய நம்பிக்கையை தந்து, புதிய தைரியத்தை தந்து நடத்துகிற கிருபைக்காக நன்றி படைக்கின்றோம்.
இப்பொழுதும் ஆண்டவரே இந்த கிரேஸ் டிவி குடும்பத்தின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற அநேக நன்மைகளுக்காக உமக்கு நன்றி படைக்கிறோம் சாமி. இதன் மூலமாக அநேகர் உம்முடைய இறை வார்த்தையை கேட்டு இந்த இறை வேண்டலிலே இணைந்து கொண்டு உம்முடைய திருநாமத்தை மகிமைப்படுத்தி ஒவ்வொருவருடைய உள்ளங்களிலும் நீர் கிரியை செய்ததற்காக, ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் நீர் நன்மையானவற்றை அருளுவதற்காக உமக்கு போற்றுகிறோம் சாமி. இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த உடைய திரு வார்த்தையின் வழியாக எங்களை அர்ப்பணித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் நீரே எங்களை செவ்வையான வழியில் நடத்தி செல்லும் சாமி. எங்கள் விருப்பத்துக்கு அல்ல, உம்முடைய விருப்பத்துக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். எங்கள் வாழ்வு அற்றுப்போயிற்று என்ற சூழலில் இருந்தாலும் வாழ்வு உண்டு என்று உறுதிப்படுத்துகிற ஆண்டவர் நீர் எங்கள் முன்னே செல்கிறீர். எதிர்காலத்தின் தேவைகளை எங்களுக்கு சந்தித்து அவைகள் சாத்தியமற்றவைகளாக இருந்தாலும் சாத்தியப்படுத்துகிற உம்முடைய உடனிருப்புக்காக உம்மை போற்றுகிறோம். அத்தகைய வாழும் கடவுள் எங்கள் முன் நடக்கிறீர். எங்களுக்கு ஏற்படுகிற இடர்பாடுகளை எல்லாம் தகர்த்து போட்டு தடைகளை எல்லாம் நீக்கி எங்கள் செவ்வியான வழியில் நீ நடத்த வல்லவராயிருக்கிறீர். இந்த புதிய நாட்களிலே, புதிய ஆண்டுகளிலே திருக்கரங்களில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களை வழிநடத்தும், பலப்படுத்தும், காத்தள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல கடவுளே, ஆமென். அனைவரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரன் மறவாது. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் தூய ஆவியானவருடைய ஆற்றலும் அனுகிரகமும் ஆசீர்வாதம் நம் அனைவரோடும், விசேஷமாய் இந்த கிரேஸ் டிவியின் நேயர்களோடும் அவள் தம் குடும்பத்தோடும் இதுவை நிர்வகிக்கிற அருமையான அடியவர் திரு சந்திரமோகன் ஐயா அவர்களோடும் அவருடன் இருக்கிற பணியாளர்கள் ஒவ்வொருவரோடும் இந்த புதிய ஆண்டின் நன்மைகளோடும் அதனுடைய வழிநடத்தலோடும் நிறைந்திருந்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பதாக. ஆமென். அல்லேலூயா.